ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது IBC தமிழின் வணக்கம் தமிழ். சரி நேயர்களே, நல்ல சுவாரஸ்யமான பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை இப்போது நாங்கள் பார்க்கலாம். ஆமாம் நேயர்களே, முன்பு சொன்னது போல 2 சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் யார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், சலங்கை நர்த்தனாலயா அகாடமி ஆஃப் ஃபைனான்ஸின் அதிபரான ஜெயந்தி யோகராஜா அவர்களையும் மற்றும் அவர்கள் நடத்த இருக்கும் ஆண்டு விழா இன்று 2016ஆம் ஆண்டு 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் நடத்த இருக்கும் ஆண்டு விழாவில் கலந்து சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் ரூபேஷ் கேசி அவர்களையும் இன்று சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்குங்க. சரி, ஜெயந்தி டீச்சரே எல்லோருக்குமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பிரபலியமான ஒரு நடன பரதநாட்டிய ஆசிரியையாகும். சரி ஜெயந்தி டீச்சர், நீங்க சொல்லுங்கள், அதாவது ஒவ்வொரு வருடம் நீங்கள் இந்த ஆண்டு விழாவை நடாத்தி வருகின்றீர்கள் இல்லையா, சலங்கை நர்த்தனாலயாக நடன பள்ளியிலிருந்து. இது எத்தனாவது ஆண்டாக நீங்க நடத்துகின்றீர்கள்? இது நான் ஐரோப்பாவில் 25வது வருடம் வெள்ளி விழா ஆண்டு விழா. இது சலங்கைகளின் சங்கமம் 7வது முறையாக வின்சென்ட் சர்ச்சில் ஹாலில் நடக்க இருக்கின்றது. வரும் சனிக்கிழமை 10ஆம் தேதி. சரி, வரும் 10ஆம் தேதி வின்ஸ்டன் சர்ச்சில் ஹால் ரைஸ்லிப் என்ற இடத்தில் நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வை பற்றி விரிவாக கதைப்பதற்கு முன்பு ஜெயந்தி யோகராஜா அவர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருந்தால் கூட ஒரு சிறிய அறிமுகம் தரலாம். உங்களுடைய பரதக்கலை எப்படி ஆரம்பித்தது, அதிலிருந்து நாங்கள் தொடங்குவோம். ஓகே. சின்ன வயதில், என்னுடைய 5வது வயதில் இருந்தே நான் இந்த பரதக்கலையை ஸ்ரீமதி லீலா நாராயணன், அப்புறம் லீலா ஆறுமுகையா மதுரையில் இருக்கிறார்கள், அவர்களிடம் கற்று 1980ஆம் ஆண்டு வீரசிங் ஹாலில் இந்த சின்ன வயசில் அரங்கேற்றம் பண்ணினேன். அதுக்கப்புறம் சென்னை சென்று கலாஷேத்ராவில் பரதநாட்டிய கலையையும், அப்புறம் அடியா லக்ஷ்மணன் அவர்களிடம் நட்டுவாங்கம், அப்புறம் நரசிம்மாச்சாரியார், காலம் சென்ற நரசிம்மாச்சாரியார் அவர்களிடம் குச்சிப்புடி, அப்புறம் கலாமண்டலம் சீதா வாரியார் அவர்களிடம் மோகினியாட்டம், வீணை, அப்படி நிறையவே இருக்குது. அதாவது நான் பரதநாட்டிய ஆசிரியை என்று சொல்வதை விட எல்லா கலைகளும் கற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியைன்னு தான் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? இல்லை, கொஞ்சம் எல்லா கலைகளும் தெரிந்தால் நல்லது தானே. அப்போ கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நான் 1991ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து நாட்டில் தான் இந்த சலங்கை நர்த்தனாலயம் என்ற என்னோட அகாடமி ஆஃப் ஃபைனான்ஸை ஸ்தாபித்து நெதர்லாந்து, ஜெர்மன், பெல்ஜியம், இலங்கை, இந்தியா, ஸ்ரீலங்கா, லண்டன் ஆகிய நாடுகளில் எனது கலைப்பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது என்னுடைய சலங்கைகளின் சங்கமம் நிகழ்ச்சி 7வது முறையாக இதே பேருடன் வின்சென்ட் சர்ச்சில் ஹாலில் நடக்க இருக்கின்றது. சரி, பெரிய ஒரு அறிமுகம், அதாவது நிறைய விடயங்களை நாங்கள் இப்போது அறிந்திருக்கின்றோம். அதே போல் ரூபேஷ் கேசி அவர்கள் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும், பிரபலியமான ஒரு நடன கலைஞர், இந்தியா பெங்களூரிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு. அவரை பற்றியும் நாங்கள் ஒரு சிறிய அறிமுகம் அவர் தரலாம் என்று நினைக்கின்றேன். சரி ரூபேஷ், நீங்க சொல்லுங்கள், உங்களுடைய இந்த நடன பயணம் எப்படி ஆரம்பித்தது, எங்கு உங்களுடைய நடனத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று? 3 வயசில் ஆக்சுவலி பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணேன் டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி பாலிவுட் டான்ஸில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் அங்கே ஸ்ரீமதி சித்ரா வினோத் என்ற ஒரு டான்ஸ் டீச்சர்கிட்ட பரதநாட்டியம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அபவுட் 17 இயர்ஸ் பரதநாட்டியம் ஸ்டைல் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 24 years of dancing. Bollywood, contemporary, folk, இந்தியன் கிளாசிக்கல் பரதநாட்டியத்தில் என்னோட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது.
லண்டனுக்கு என்னோட 3rd விசிட். ஜெயந்தி டீச்சரோட கூட என்னோட 3வது டான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் ஃபஸ்ட் டைம் இங்கே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். டீச்சர் கூட கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணி இந்த வாட்டி சலங்கை நர்த்தனாலயம் ஆனிவர்சரி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக சரி. அதாவது ப்ரொடக்ஷன் என்று சொல்லும்போது நீங்கள் ஏதாவது நாட்டிய நாடகம் செய்ய இருக்கின்றீர்களா இந்த நிகழ்ச்சியில்? ஆமாம், நாட்டிய நாடகம் செய்ய இருக்கிறோம். பார்வதி பரிணயம் என்ற ஒரு 1 hour ஷோ இல்லையா பண்ண இருக்கிறோம். அதில் சிவனாக்க ரூபேஷ் அவர்களும் பார்வதியாக்க எனது மகள் சஸ்கியா யோகராஜா அவர்களும் அப்புறம் என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு 1 hour ஷோ பண்ண இருக்கிறோம். அதை விட அதோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃப்ளவர் டான்ஸ், பூக்கள் எப்படி மலரும், அது ஒரு தீம் ஒன்று எடுத்திருக்கிறேன். அப்புறம் குரத்தி, அப்புறம் நிறைய ஃபோக் டான்ஸ், செம்பு டான்ஸ், அப்படி நிறைய டான்ஸுகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்வதி பரிணயம் என்ற நாட்டிய நாடகம் நடக்கும். சரி, ஏறத்தாழ எத்தனை மாணவர்கள் உங்களிடம் கற்றுக்கொள்கின்றார்கள்? இந்த நிகழ்வில் எத்தனை பேர் பங்கு பெற்றுகின்றார்கள்? ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னிடம் பயின்றிருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நான் வேறு வேறு நாடுகளில் எல்லாம் போய் சொல்லி கொடுத்தேன். இப்பொழுது லண்டனில் மட்டும்தான். இந்த ஷோவில் ஒரு 50 மாணவர்கள், ஏனென்று சொன்னால் எல்லாரையும் நான் வர சொல்லுவதில்லை. ஏனென்றால் இப்போ நிறைய மாணவர்கள், என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேரிட் பண்ணி பிள்ளைகளோடு எல்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் இந்த சீசன் வந்து எக்ஸாம் டைம்கள், அதனால் இருக்கும் மாணவர்களை வைத்து நான் இந்த ஷோவை செய்கின்றேன். சரி, இதில் உங்களுடைய மாணவர்கள் மட்டும் பங்கு பெற்றுகின்றார்களா அல்லது வேறு ஆசிரியர்களுடைய மாணவர்களும் இணைந்து நீங்க இந்த நிகழ்வை நடத்த இருக்கின்றீர்களா? இவ்வளவு காலம் என்னுடைய மாணவர்கள் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் நான் இந்த வாட்டி வேற ஒரு யங்கஸ்ட் டீச்சர்ஸ் ஏன்னா அவங்களையும் என்கரேஜ் பண்ண வேணும். எப்பவும் நாங்கள் தான் ஷோ பண்ணக்கூடாது இல்லை. அதனால் நான் எனி யங்கஸ்ட் வந்து அவங்க இப்படி ஒரு ஷோ செய்கிறேன்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஹால் எடுத்து செய்ய வேணும். அதனால் நான் எப்போவும் யங்கஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுவேன். அதனால் 1-2 டீச்சர்ஸ் மேலே சொன்னேன், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு நீங்களும் பண்ணுங்க. எப்போவும் நான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் மாதிரி நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் செய்யுங்கோ அப்படின்ட்டு சொல்லுவேன். அதனால் ஒரு 3 டீச்சர்ஸ் மேலே, அதுவும் என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்புறம் லிடியா சுவிஸ்லேருந்து வராங்க. அவளும் பண்ணுறாள். என்னோட பார்வதி பரிணயம் என்ற டான்ஸ் ட்ராமாவில் நான் பார்வதின்ற அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன். அவள் அப்புறம் ரதியா ஆக்ட் பண்ணுறேன். அவள் மன்மதனை ஆக்ட் பண்ணுறா லிடியா. அப்புறம் நீங்களும் செய்கிறீர்கள், நீங்களும் உங்களுடைய மாணவர்களும் செய்கிறீர்கள். அப்புறம் அனனியா ஐங்கரன், அவங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணுறாங்க. கண்டிப்பாக அருமையான ஒரு விடயம். ஏனெனில் கூடுதலாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆசிரியரின் ஆண்டு விழா அவர்கள் நடத்தும் நிகழ்வுகள் என்றால் அவர்களுடைய மாணவர்களை மட்டும்தான் அவர்கள் எடுத்து செய்வார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னால் எப்படி செய்வது குறைவு, அருமையா, அதாவது செய்வார்கள், கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. எல்லா ஆசிரியர்களும் அது குறிப்பாக இப்போது அதாவது யங் டீச்சர்ஸை நீங்கள் எடுத்து செய்வது என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி ரூபேஷ், நீங்க சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இந்தியாவில் கற்று இருக்கின்றீர்கள், இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அங்கே இருப்பவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. என்னன்னு சொன்னா அங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்சஸ் லண்டன் பார்த்தா பெங்களூர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்தாலும் கலையோட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் மோஸ்ட்லி அகாடமிக்ஸ் அப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் இங்கே இருக்க லைஃப் பார்த்தா இட்ஸ் வெரி பிஸி. ஸோ ஒரு ஆர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஐ திங்க் இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். பிகாஸ் அப்புறம் இந்தியாவில்னு சொன்னால் அந்த கலையோடு இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகம். ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் கம்மிங் அப். So teachers are putting a lot of effort, but adavlo reciprocate agale. So I think it's a long way, but I still see wonderful students actually.
அப்கமிங் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 4-5 days ஆச்சு. ஐ சி கிரேட் பாசிட்டிவிட்டி வந்து லேர்ன் பண்ணி அதே மாதிரி காமிக்கிறதும். ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ தட்ஸ் குட். நிச்சயமாக உண்மைதான் நீங்கள் சொன்னது போல அங்கு அதற்கென்று நேரம் ஒதுக்குவது கூடுதலாக இருக்குது. இங்கு சற்று ஒரு கொஞ்சம் பிஸியான லைஃப் என்றபடியா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது முயற்சி செய்கின்றார்கள். சரி நேர்களே, ஒரு சிறிய காணொலி ஒன்றை பார்த்துவிட்டு வரலாம். சலங்கை நர்த்தனாலயா அகாடமி ஆஃப் ஃபைனான்ஸின் ஒரு முன்பு நடந்த சில நிகழ்வுகளில் இருந்து ஒரு காணொலியை பார்க்க இருக்கின்றோம். இது உங்களுக்காக வருகின்றது அந்த காணொலி. ஆமாம், ஒரு சிறிய காணொலியாக இருந்தாலும் எல்லா நடன அம்சங்களும் இணைந்த ஒரு காணொலியாக இருந்தது. சரி ஜெயந்தி டீச்சர், நீங்க சொல்லுங்கள். அதாவது ஒரு பொதுவான கேள்விதான். குறிப்பாக பார்த்தீர்கள்னா இப்போது திருமணத்துக்கு பின்பு மாணவர்கள் நடனம் ஆடுவது குறைவாக இருக்குது. கூடுதலாக பெண்களை பார்த்தீர்கள்னா குறைவாக இருந்தது. நீங்கள் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய நடனத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது தப்பில்லை. சில பெண்கள் திருமணமான பின் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, கணவருக்கு பிடிக்காது, அப்புறம் மாமியாருக்கு பிடிக்காது, அவங்களோட சைடில் பிடிக்காது. இல்லை இப்போ நம்மட கலாச்சாரத்தில் எடுத்துக்கொண்டு போனால் பெண்கள் மேடை ஏறுவது பல பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த கல்யாணம் தான் ரொம்ப பிடிக்கும். அதோட எனது கணவர் இதில் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னுடைய விருப்பம் தான் அவருடைய விருப்பமும். என்னுடைய பசங்க கூடி மகள் கூடி இதில் ரொம்ப இன்வால்வ். மகன் இதில் பெருசாக இல்லாட்டிலும் அவர் சப்போர்ட் பண்ணுவார், மம்மி நீங்கள் டூ இட் அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் நான் எப்பவும் சொல்கிறது, எல்லா டீச்சர்ஸ் மேலும் முன்வரணும். இது நாட்டியக்கலை ஒரு தெய்வீகமான கலை. அதை ஏன் மற்றவர்கள் அதை ஒரு மாதிரி பார்க்குறார்கள், அதுதான் எனக்கு புரியவில்லை. எத்தனையோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்தியாவிலையெல்லாம் எத்தனையோ வயது போன ஆர்டிஸ்ட், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டா வஜந்திமாலா, ஆக்டர் வஜந்திமாலா, இன்னும் எவ்வளவோ பேர், பத்மா சுப்பிரமணியம், இப்படி நிறைய பேர் வயது வந்ததுக்கு அப்புறமும் செய்கின்றார்கள். அதே எங்களுடைய சமுதாயத்தில் ஏன் அதை ஒரு திருமணமான பிறகு, திருமணமான பின், திருமணமானதுக்கு அப்புறம் ஏன் அப்படி பார்க்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமா புரியவில்லை. ஏன்னா நான் அப்படி ஒரு எல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தது அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவையில்லை. அது மட்டும் இல்லை, ஐ திங்க் நான் டீச்சரை தெரிஞ்சு இப்போ ஒரு 3-4 years ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ டான்சர் நிறைய டெடிகேஷன் வேணும், அப்புறம் பிளானிங் வேணும். ஸோ ஐவ் சீன் ஹர் சிட்டிங் அண்ட் பிளானிங் த்ரூ த டே. ஸோ அது இட்ஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் டான்ஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து வச்சா அதோட ரிஃப்ளெக்ஷன் இன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி டெஃபினெட்லி தெரியும். ஸோ ஐ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஃபார் இட். சரி ரூபேஷ், நீங்கள் வேறு என்னென்ன நாடுகளில் உங்களுடைய நடனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது? இப்போது இனி ஏதாவது வேறு நாடுகளுக்கு போகின்றீர்களா வெளிநாடு? கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் லண்டனுக்கு டான்ஸ் இல்லாமல் நான் ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வேலை பண்ணுறேன். ஸோ அது மூலமாக என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் லண்டனுக்கு இட் வாஸ் இன் 2014. அங்கே அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஓவர் அண்ட் அபவ் விசிட் டு லண்டன், ஸ்ரீலங்காவில் போயிருக்கேன். ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் டான்ஸ் கான்வர்சேஷன்ஸ் பண்ணேன். அப்புறம் அங்கே ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் என்னோட இன்டர்வியூ வந்தது. தேங்க்யூ டு ஜெயந்தி டீச்சர். அப்புறம் யூரோப் போயிருந்தேன். அங்கே ஸ்விட்சர்லாண்ட், நெதர்லாண்ட்ஸில் ஆக்சுவலி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஃபார் அனதர் தமிழ் ஆர்கனைசேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்தியாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டான்ஸ் தவிர, பெர்ஃபார்மிங் ஆர்ட் தவிர நான் கொரியோகிராஃபி பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டிடியூட்ஸ், டான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன்.
ஸோ என்னோட ஸ்டைல் பரதநாட்டியம் இருந்தாலும் அது என்னோட பேஸ், அது தட்ஸ் மை ஃபவுண்டேஷன். அது இல்லாமல் ஃபோக் டான்ஸ் பாலிவுட்லலாம் பண்ணி ஸோ இந்தியாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நிச்சயமா, பாராட்டுகள். சரி டீச்சர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நுழைவுச்சீட்டு என்ன மாதிரி, அந்த நிதியை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய ஸ்கூலால் செய்யும், ஆனால் நான் யாருக்கும் சொல்லுவது இல்லை, எடுத்து நான் ஸ்ரீலங்காவிலோ இந்தியாவிலோ கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு போய் இல்லாட்டி எல்டரி பீப்புள் ஹோமுக்கு போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஆனால் எவ்ரி டைம் நான் செய்கிறது, ஆனால் யாருக்கும் அதை நான் எடுத்து சொல்லுவதில்லை. ஏனெண்டா நாங்கள் செய்கிறத சொல்லக்கூடாதுண்டு அப்படி ஒரு திங்கிங். ஆனால் இந்த முறை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என்னுடைய ஃபேமிலி கூடி நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அதை வெளியில் சொன்னால் தானே யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த முறை தான் நான் சரி யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்போம், சரி செய்து அதை சொல்லுவோம், அதை வெளியில் பப்ளிசிட்டி இருந்தால் தான் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இந்த வாட்டி தான் நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி யாரும் ஹெல்ப் பண்ணுறேன்டா ஹெல்ப் பண்ணுங்கோண்டு. அதில் ஹிடன் ஐடல் மிஸ்டர் பாலகுமார் அவர்கள் என்னென்ன அண்மையில் நான் ஸ்விஸ்ஸுக்கு போயிருந்தேன், ஹிடன் ஐடல் யூரோப்பியன் ஃபைனலுக்கு ஜட்ஜாக போயிருந்தேன். அப்புறம் நிறைய இதுகளுக்கு ஜட்ஜாவிட்ட பவன் அதுகளுக்கெல்லாம் போயிருந்தேன், அவட்ட ப்ரோக்ராம்களுக்கு. அவர் சொன்ன டீச்சர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு, ஒரு சின்ன அமௌண்ட் தான். அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட் லிடியா, அவங்க ஸ்விஸில் மீரா பியூட்டி கேர் வச்சுருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, டீச்சர் நானும் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுறேன்னு. இதில் வர ஹால் மிச்ச செலவுகளுக்கு போக மிச்சத்தை எடுத்து நான் ஸ்ரீலங்காவில் இந்த முறை ஜஃப்னாவில் ஏதாவது ஒரு ஹோமில் ஏதாவது இருக்கும் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு விடயம் தான். அப்போ நுழைவிச்சுட்டு எவ்வளவு இந்த நிகழ்ச்சிக்கு? இதுக்கு வந்து 10 pounds தான் நுழைவிச்சுட்டு யாரும். ஆனால் இதில் என்ன விஷயம்ண்டா எல்லாருமே டிக்கெட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் தெரியும் தானே காசு விஷயத்தில் ரொம்ப அப்படி ஹாஷாக எல்லாம் பேச மாட்டேன். அதனால் பல பேர் ஹால் ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நுழைவு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. உள்ளுக்க டீச்சர் சொன்ன வந்துட்டு வந்துடுவாங்க. இந்த முறை கொஞ்சம் சரி எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்க்க ஆசை போல இருக்குது. அதனால் ஓகே இந்த முறை எல்லாரும் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்குமென்னு நான் திங்க் பண்ணுறேன். நிச்சயமா, கண்டிப்பாக. இப்படி ஒரு ஆண்டு விழா மட்டுமில்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது சிறிய ஒரு காரியம் இல்லை. அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் ஹால் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு ஏறத்தாழ 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு 315 ஆமாம் 350 பேர் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை நிறைத்து இவ்வளவு பேர் வர வேண்டுமென்றால் கண்டிப்பாக நிறைய உதவிக்கரங்கள் தேவையாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நன்றாக போக வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். சரி, இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் இருவரிடம் கேட்கிறேன். அதாவது பரதக்கலையை பொறுத்தவரையில ஒரு 10 வருடத்துக்கு முன்பு பரதக்கலை எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது? அதாவது மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களுடைய ஆதரவும் எப்படி இருக்கின்றது நினைக்கிறீர்கள்? பரதக்கலை சொல்ல வேணுமெண்டா ரொம்ப கவலையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் முந்தி ஒரு காலம் நல்லா இருந்துச்சு. அந்த காலம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அந்த வரலாறு. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு டவுனாக இருந்துச்சு. அப்புறம் 1947 திருப்பி ருக்மணி அருண்டேல், பால சரஸ்வதி அம்மையார் அவங்களெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மேல நாட்டை பொறுத்தவரை வரையில் எக்ஸாம் போர்டுகள் என்பது நல்ல விஷயம். எல்லாம் எக்ஸாம் போர்டுகள் என்பது நல்ல விஷயம். ஏனெண்டா எக்ஸாம் எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் பசங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் மாணவர்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரியை கற்றுக்கொண்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது வந்து அந்த சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும் படிக்கிறது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் அவங்களுடைய எய்ம். எக்ஸாமில் ஏதோ எடுத்து பட்டங்கள் எடுத்தால் போதும் அப்படி என்ற ஒரு நிலைமை வந்து என்னை பொறுத்தவரை நான் திங்க் பண்ணுறேன். நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன். திருப்பியும் பழைய நிலைமை ஒரு வீல் மாதிரி அப்புறம் இப்படி போகுதோன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கும் இதே மாதிரி இருக்குன்னா இப்படி இருக்கின்றது 10 வருடத்துக்கு முன்பும் இப்போதும் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் பரதநாட்டியம் அந்த ஒரு ஒத்தென்டிக் ஆர்ட் ஃபார்மை பார்த்தா ஒரு 10 decades முன்னாடின்னு சொன்னால்
அந்த குருகுல் சிஸ்டம், அப்புறம் சிஸ்டமேட்டிக்காக லேர்ன் பண்ணுறது, இந்த வீடியோ எடுத்து ஷார்ட் டைம் ப்ராக்டிஸ் அது ஒன்றும் இருக்கலை. இப்போ ஒரு ஐட்டம் லேர்ன் பண்ணணும்னு இருந்தால், ஒரு வர்ணம் லேர்ன் பண்ண இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டோட மெமரி பவர் அப்புறம் டெடிகேஷன் ப்ராக்டிஸில் தான் அது அவ்வளோ நல்லா பண்ண முடியும். இப்போ எல்லாமே ஷார்ட் அண்ட் வெர்ஷன், கமர்ஷியலைஸ்ட் வெர்ஷன். ஸோ டீச்சர் ஒரு 15 மினிட்ஸில் வர்ணம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, அப்புறம் வீடியோ எடுத்துட்டு வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் த வே டு லேர்ன். பட் இப்போ டைம் இல்லை, யாருக்கும் டைம் இல்லை. ஸோ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பே இப்போ வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாம் போயிடுது. ஆக்சுவலி தேர் இஸ் நோ டைம் டு ஈவன் டெடிகேட் டுவர்ட்ஸ். அப்புறம் இந்த யூடியூப்ல போடுற டான்ஸை பார்த்து எல்லாருமே பண்றாங்க. அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே டான்ஸ் டீச்சர் ஆகலாம் என்ற ஒரு நிலைமை இந்த மேல்நாட்டில் வந்துட்டது. கொஞ்சம் படித்தாலும் ஏதோ பண்ணலாம். என்ன யூடியூப் ஹெல்ப் பண்ணுது. உண்மையில அதை எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. நிச்சயமாக நீங்க சொல்வது உண்மைதான். அதாவது அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒருக்கா கற்றுக் கொடுத்த பின்பு நீங்க வீடியோ பார்த்து பழகுங்கள் என்று சொல்லிவிட்டால் அந்த ஒரு விருப்பம் வராது இல்லையா? கண்டிப்பா. சரி, சலங்கை நர்த்தனாலயா அகாடமி ஆஃப் ஃபைனான்ஸ் வழங்கும் 10ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ஆண்டு விழாவுக்கு எல்லோரும் வருகை தந்து எல்லோரும் அந்த அருமையான நிகழ்வை பார்க்க வேண்டும். 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது என்று டீச்சர் சொல்கின்றார்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சரி, நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு தந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸுக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன் என்னுடைய நிகழ்ச்சிக்கு. அதே போல் ஸ்பெஷல், அதாவது சிறப்பு விருந்தினராக ரூபேஷ் கேசி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. அவர் அருமையான ஒரு நடன கலைஞர். அவருடைய நடனத்தை நீங்கள் பார்க்க ஆவலாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இல்லையா ரூபேஷ்? I am looking forward to seeing all. கண்டிப்பாக. சரி நேயர்களே, சலங்கை நர்த்தனாலயா அகாடமி ஆஃப் ஃபைனான்ஸ் வழங்கும் 25வது ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு நடக்கின்றது. நிச்சயமாக 5 மணிக்கு அங்கு சென்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்று வருகை தந்த ஜெயந்தி யோகராஜா அவர்களுக்கும் ரூபேஷ் கேசி அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அவர்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி ஜெயந்தி டீச்சர், நன்றி ரூபேஷ் கேசி அவர்கள்.